ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். இது ஆக்சுவலி சாட்டர்டே மார்னிங். ஸோ இன்னையோட ஒரு குட்டியான ஒரு vlog ஒன்று பார்த்துடலாமா? டே இன் மை லைஃப். ஸோ காலையில் எழுந்த உடனே ஃபேஸ் பேக்கோடு தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி இது ஃபேஸ் பேக் கிடையாது, நான் யூஸ் பண்ணுற ஃபேஸ் வாஷ். நான் வந்து ஒரு குளியல் பொடியை வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அது வந்துட்டு மார்னிங் எப்போவுமே அதை யூஸ் பண்ணி தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். மார்னிங்கோ ஈவினிங்கோ எப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் அது யூஸ் பண்ணி தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். இந்த நார்மல் ஃபேஸ் வாஷ் வந்துட்டு சும்மா எமர்ஜென்சிக்கு மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு. மற்றபடி முக்கால்வாசி இது தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதை ஒரு 5 நிமிஷம் போட்டு ஃபேஸில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வாஷ்லாம் பண்ணிவிட்டு வந்துட்டு முடியை வந்து கையிலே சிக் எடுத்து பின்னிப்பேன். எப்போவுமே காலையில் எழுந்த உடனே இதுதான் வேலை. ஏன்னா ரொம்ப சிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி அனீஸியாக இருக்கும். ரெண்டாவது ஈவினிங் மொத்தமாக வரும்போது எனக்கு ரொம்ப மொத்தமாக முடி ஃபால் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். எனக்குமே அது இருக்குது. ஸோ காலையில் எழுந்த உடனே கையிலே தான் சிக் எடுப்பேன். சீப்லாம் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா மோஸ்ட்டாக சிக்கு ரொம்ப இருக்காது. அடிக்கடி எடுத்துகிட்டு அடிக்கடி தலையை அவுத்து பின்னிகிட்டே இருப்பேன் நான். எனக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்குது. ஏன் அப்படின்னா என்னோடய ஹேர் வந்து கொஞ்சம் சில்கியாக இருக்க மாதிரி இருக்குல்ல. ஸோ நான் இப்போ பின்னினேன் அப்படின்னா ஒரு 1 hour to 2 hours வந்து அது ரொம்ப லூஸ் ஆயிரும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், திரும்பவும் டைட்டாக பின்னுவேன். ஸோ அப்போ சும்மா ஒரு கையிலே சிக் எடுத்து பின்னுவேன். அதனால் வந்துட்டு அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கிறதுனால சிக்கு ரொம்ப இருக்காது. அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு வந்து வேலைகள் ஆரம்பித்தாச்சு. நான் வந்து இந்த சன்ஸ்க்ரீன் எல்லாம் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதே இல்லை, டு பி ஃப்ராங்க். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே என்னோடய ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திட்டி சஜஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன். லேப்டாப் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்த யூவி ரேலாம் வந்துட்டு ஸ்கின் அஃபெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால சரி யூஸ் பண்ணி பார்ப்போம் சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி இப்போ தான் வாங்கி யூஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன் கொஞ்ச நாளாக. சன்ஸ்க்ரீன் அப்கிரேட் பண்ணுறோம், அப்போ வந்து இந்த மாய்ஸ்சரைசரையும் அப்கிரேட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையும் மாற்றி இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் சீரம் வந்து ஒரே சீரம் தான். ஒரு 1.5 yearsஆக ஒரே சீரம் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், டெர்மாக்கோடது. ஸோ ஃபேஸ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த ஜூஸ் வந்து என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. யூஸ்வலாக வாழைப்பழம் ஆட் பண்ண மாட்டேன், பட் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நட்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் தான் போட்டிருந்தேன். ஸோ குவான்டிட்டி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு வாழைப்பழம் போட்டு அதையும் குடிச்சு முடிச்சாச்சு. அப்புறம் ஆன்லைனில் இருந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணலாம் தான் வந்தேன். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி உடஞ்சி தான் வந்துச்சு. எப்படி இருக்குமோ என்னமோன்னு நினச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். பட் உள்ளே எந்த டேமேஜும் இல்லை, எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட்டுக்கு ரிவ்யூ வந்துட்டு அவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ். ஒரு 2500+ ரிவ்யூஸ் இருந்துச்சு. அதில் ஒரு 50 மட்டும்தான் நெகட்டிவாக இருந்துச்சு. 2500 அபவ் கிட்ட வந்துட்டு ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ். எல்லாமே 5 star ரேட்டிங் தான். ஸோ நானுமே வந்து பயங்கரமான ப்ராடக்டாக இருக்கேடா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டே இல்லாமல் ஆர்டர் போட்டு வாங்கியாச்சு. ஸோ இது ஓப்பன் பண்ணி பார்க்குற வரைக்குமே கூட எனக்கு வந்து அந்த ரிவ்யூவோட பேக்ரவுண்ட் தெரியவே இல்லை. அது நான் என்னங்கிறத உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன். பார்த்தோன்னே எனக்கே பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. பாவீங்களா, எப்படியெல்லாம் கூட வாடா பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த யூசர் நோட்டு எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அதெல்லாமே கூட கொடுத்துருந்தாங்க. ப்ராடக்ட் பார்க்க என்னமோ நல்லா இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. இந்த குட்டியாக ஒரு பேம்ப்ளெட் மாதிரி இருக்குல்ல, அது வந்துட்டு இங்கே 5 star ரேட்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 50 rupeesலேருந்து 500 rupees வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிங்கன்னு. எனக்கு அது பார்த்த உடனே பாவீங்களாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இதனால தான் அவ்வளோ ரிவ்யூஸ், பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்திருக்கு போல் இருக்குது. இந்த ப்ராடக்டோட ரேட்டு 1200 அரவுண்டு. ஸோ அது பார்த்த உடனே கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு. ஸோ எடுத்த உடனே செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா ப்ராடக்ட் ஒர்க்கே ஆகலை. ஸ்டக்காகி நின்றுட்டே இருந்துச்சு. உடனே ரிட்டனை போட்டு விட்டுட்டேன். ரிட்டனும் நெக்ஸ்ட் டேவே வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கேஷும் உடனே ரீஃபண்ட் ஆயிடுச்சு. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை. ஆக்சுவலி இது மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். மீஷோவில் பெருசாக பிரச்சனை எதுவும் இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி ரீஃபண்டு ரிட்டன்லலாம். ஸோ போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த கர்டைன் மாற்றுறதுக்கு தான் வந்திருந்தேன். என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாக இல்லை, ரொம்ப நாளாக வந்துட்டு ஒரு வேலை பண்ணணும் அப்படின்னு மைண்டில் நினச்சேன் அப்படின்னா அது உடனே முடியவே மாட்டேங்குது. நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், வீக்கெண்டில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் இதுவும். இந்த கர்டைன் மாற்றுறதுக்கு 2 வாரமாக யோசிச்சுட்ருக்கேன் மாற்றணும்னு. எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருக்குது அந்த வேலை. தெரியுது என் மேலே தான் மிஸ்டேக் இருக்குது, இருந்தாலும் அது ஏன் அப்படி ஆகுதுன்னு தெரியல. இந்த ஒரு வேலை மட்டும் இல்லை, எல்லா வேலையுமே அப்படி தான். நிறைய விஷயம் பண்ணணும்னு மைண்டில் நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அது அப்படியே ஸ்கிப் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. சோம்பேறித்தனமா இல்லை என்னன்னு தெரியல. ஸோ இது ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி இன்றைக்கி தான் ஒரு நாள் வந்திருக்கு அது மாட்டுறதுக்கு. ஸோ அந்த ஜன்னலெல்லாம் பயங்கர டஸ்ட்டாக இருந்துச்சு.
வெட் வைப்ஸ் வச்சு ஃபுல்லாக வைப் பண்ணி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாட்டுறதுக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி 3 விண்டோ இருக்குது, ஆக்சுவலாக 4 இருக்குது. பட் கிச்சனில் இருக்கிற விண்டோவுக்கு இந்த கர்டைன் தேவையில்லை. அதனால் மீதி 3 விண்டோக்கும் வந்துட்டு க்ளீன் பண்ணி அந்த ஜன்னலெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டிருந்தேன். அம்மா ரூமில் ஒன்று, என்னோடய ரூமில் ஒன்று, அதுக்கப்புறம் ஹாலில் ஒன்று. ஸோ 3மே வந்து போட்டுட்ருந்தேன். போடும்போதே வந்து பயங்கரமாக வந்து சேலஞ்சிங்காக தான் இருந்தது போல் இருக்குது. பயங்கரமாக கழண்டு விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக போட்டும் முடிச்சிட்டேன். எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வேலைலாம் ஸ்கிப் ஆகுதா, இல்லை உங்களுக்கும் இந்த மாதிரி தானா, நான் மட்டும்தான் இப்படியா, இல்லை யாராவது லிஸ்ட்டில் இருக்கீங்களாங்கிறத தயவு செஞ்சு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நான் நினச்சிட்ருக்கேன் நான் மட்டும் தான் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கேன், ஒரு வேலை பண்ணணும்னு நினச்சா அது வந்து ஸ்கிப் ஆகி போயிட்டே இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கேன். எனக்கு நிஜமாகவே தெரியல நான் மட்டும் தான் இப்படியா, இல்லை நிறைய பேர் இப்படி தான் வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம்னு விட்டுட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு இது நினச்சா ரொம்ப டீமோட்டிவேட் ஆகுது. என்னடா இது ஒரு இந்த சின்ன வேலையை கூட வந்துட்டு நம்ம முடிக்க மாட்டேங்கிறோம், நாளைக்குன்னு பண்ணி இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்குமே அப்படின்னு சொல்லி டீமோட்டிவேட்டடாகவே இருக்குது பார்க்கும்போது. மட்டும் அந்த லிஸ்ட்டில் கொஞ்சம் பேர் இருக்காங்க நமக்காக அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம், கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி ஆகிருந்தேன். ஏன்னா வீட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் to 6 கிலோமீட்டர்ஸ் அந்த டிஸ்டன்ஸ்லேயே தான் அந்த கோவில் இருக்குது. ஸோ அதுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் இந்த ரொட்டீன் பண்ணுறது, இந்த ஃபேஸ் கேர் ரொட்டீன் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு வீக்லி 3 times இல்லை 4 times அப்படி தான் பண்ணுவேன். அது ஏன் அப்படின்னா மிச்சம் 2 நாளோ இல்லை 3 நாளோ ஆஃபீஸ் போயிடுவேன். வீக்லி 2 or 3 வந்து ஆஃபீஸ் போவேன். ஸோ ஆஃபீஸ் போயிட்டு நான் ரிட்டன் வீட்டுக்கு வந்து நான் தூங்குறதுக்கே 5லேருந்து 6 கிட்ட ஆயிரும். நான் படுக்கும்போதே 5-6 ஆயிரும். நான் திரும்ப தூங்கி எழுந்துக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். திரும்ப அடுத்த நாள் ஆஃபீஸ் உடனே குளிச்சுட்டு கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரொட்டீன்லாம் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை, டைமே இல்லை. ஸோ கிடைக்கும்போது வந்துட்டு அந்த மாதிரி ரொட்டீன்லாம் பண்ணிக்கிறது. ஸோ இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு நம்ம பொழப்பு. உங்களோடதெல்லாம் எப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஹேர் ரிலேட்டட் வீடியோ வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை என்னோடய ஸ்டைலில் போஸ்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நிறைய குட்டி டிப்ஸ்லாம் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொன்னீங்க அப்படின்னா அது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்ருப்பாங்க நான் வீடியோக்காக இல்லை யூடியூப்காக சொல்கிறேன் அப்படின்னு. நிஜமாக அப்படி கிடையாது. ரியல் லைஃப்பில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சுங்கிற ஃபீல் இருந்ததுனால தான் நான் அதை ஷேர் பண்ணுறேன். இதெல்லாம் இப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து ஃபாலோ பண்ணுறதுலாம் கிடையாது. இதெல்லாம் நான் காலங்காலமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்க ஒரு சில விஷயங்கள் தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். அண்ட் நம்மளோட அந்த மென்டல் அந்த ஸ்டேட்டுமே ரொம்ப முக்கியம் இல்லை. லைக் நம்ம வந்து பாசிட்டிவாக யோசித்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பாசிட்டிவாக தான் முடியும். நெகட்டிவாக யோசித்து ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அது நெகட்டிவாக தான் முடியும். ஸோ பாசிட்டிவாக நினச்சிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நானும் வந்துட்டு கோவிலெலாம் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கும் வந்து முடிச்சாச்சு. ஏன்னா இன்றைக்கி வீக்கெண்ட் இல்லை. ஸோ என்னோடய வீக்கெண்ட் வந்து இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. உங்கள் வீக்கெண்ட்லாம் எப்படி போச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் மக்களே. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டே டியூன். பை.